ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சாந்தனம்ஸ்டர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டேஷன் சிமுலேட்டர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து மொபைல் வெர்ஷனில் கேமு. நிறைய பேர் கேஸ் ஸ்டேஷன் சிமுலேட்டர் சொன்னோன்னே உடனே நேரம் நினைப்பீங்கன்னா பிசி கேம் நினைப்பீங்க. நம்ம பிசி கேம் விளாட்றது இல்லை, நம்ம மட்டும் பிசி இல்லை, அதனால் வந்து மொபைல் கேம் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன போகலாமா? போகலாமே. ஓகே காய்ஸ், வீடியோ இன்ட்ரோ முடிச்சு வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டேப் அண்ட் ஹோல்டு, அதாவது பார்த்தீங்கன்னா டேப் பண்ணுன்றாங்க, ஒன்றுமே ஒர்க் ஆகலை. நம்ம ஹோல்டு பண்ணோம், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து பெட்ரோல் ஊற்ற முடியுது. ஸோ பெட்ரோல் பார்த்திங்கன்னா 80% அக்யூரசி. அது என்னங்க ஒன்றும் புரியல. டேப் ஆன் கம்ப்யூட்டர் பட்டன் டு ரிஃபில் த ஆயில் கேஸ். சரி, அதை டக்குன்னு படிச்சு போயிடுச்சு. ஓகே, 100 லிட்டர் அடிக்கிறோம், ரீஃபில் பண்ணுறோம். ஓகே, ட்ரக்கு வந்துருச்சு, ரீஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது பர்சன்டேஜ் முதுவாகிடுது, வெளியாக முடியலையே. ஓகே, வெளியாகிட்டேன். ஓகே, ட்ராக் ஆன் ஸ்க்ரீன் டு கிராப் கேஸ் நாசல், மூவ் லெஃப்ட் அண்ட் புட் கேஸ் நாசல் இன் ஃபியூல் கார்க் ஆஃப் த வெஹிக்கிள். அதாவது வந்து அந்த வண்டிக்கு பின்னாடி அந்த பெட்ரோல் ஊற்றுற இது மாதிரி வந்துருமா, அந்த ஓட்டையில் பெட்ரோல் ஊற்ற சொல்கிறாங்க. ஓகே, 15 லிட்டர் அடிக்கணுமா? ஓகே சார், 15 லிட்டர் அடிக்கிறேன். டிப்ஸ் மட்டும் கொடுக்காமல் பாருங்களேன், கல்லை தூக்கி மூஞ்சிலே அடிக்கிறேன். பெட்ரோல் ப்ளஸ் ஸ்டோன் வேணுமா? நல்ல வேலை $6 டிப்ஸாக கொடுத்துருக்காரு. அந்த பயம். கோ இன்சைட் த ஷாப்பு அண்ட் லாகின் டு யுவர் கம்ப்யூட்டர் லாகின் பண்ணுமா? ஓகே, லாகின் பண்ணிட்டா போச்சு. ப்ளீஸ் வெயிட். ஓகே, நான் ஓப்பன் மார்க்கெட். ஓகே, மார்க்கெட்டை என்னடா தட்ட வர மாட்டுது டி, ஏன் வரலைங்க? இப்போ வருது. ஓகே, அன்லாக் பண்ணிட்டேன். இது வந்து பேவரேஜ் ஷெல்ஃப்னு போட்டிருக்கு. ஓகே, ப்ராடக்ட் என்னது? போக்கார்வியா மாசா ஸ்பாட் வாட்டர் ஆரஞ்ச் ஜூஸ் பே பண்ணிவிட்டு. ஓகே, ஒரு 4 ஜூஸ் வாங்கியிருக்கோம். ஏன்னா வந்து கடை ஸ்டார்டிங், அதனால் வந்து கொஞ்சமாக வச்சு விற்று டெஸ்ட் பண்ணோம், வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணோம். அப்புறம் பிஸ்னஸ் நல்லா சூடு பிடிச்சிச்சின்னா நம்ம நிறைய பொருட்களை வாங்கி அப்படியே விற்று கோடீஸ்வரன் ஆகி முகேஷ் அம்பானிக்கே டஃப்பு கொடுத்து அந்த லெவலுக்கு வரலாம். அதனால தான். ஓகே, டேப் பிக்கப் த ப்ராடக்ட். ஓகே, ப்ராடக்ட் எடுக்கணுன்றானுங்க. அப்புறம் அந்த ஸ்கேனில் கொண்டு வைக்க சொல்கிறாங்க, ஸ்கேன் பண்ணிவிட்டு பேஸ்கெட்டில் போட சொல்கிறாங்க. அப்புறம் கஸ்டமர் பார்த்திங்கன்னா $12 கொடுத்து எக்ஸ்ட்ரா 6 டிப்ஸும் கொடுத்தாங்க. $6 டிப்ஸு. இங்கிலீஷ் சரியாக வாயில் வரல, தப்பாக எடுத்துக்கிட்டீங்க. ஓகே சரி, இப்போ பார்த்தீங்கன்னா என்னது விவிஐபி பேக்கா? அது என்னடா இது? ஆட்ஸு தொல்லை தாங்கல். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா ஸ்க்ரீன் திருப்பது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஓகே, வேறு காரு. அங்கே ஒரு கார் வருது, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக வருது. ஆடி அந்த காலத்து கார்லாம் இப்படி தான் ஸ்லோவாக வருமா என்ன? என்னது ரீச் லெவல் 9. அப்புறம் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் அன்லாக் பண்ண முடியும். ஏன்னா வந்து இதில் மொத்தம் 3 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த 3 அப்பார்ட்மெண்ட்டு இல்லை, மொத்தம் 3 திறக்க 2 அப்பார்ட்மெண்ட்டு எம்டியாக இருக்கும். 2 அப்பார்ட்மெண்ட் திறந்தோன்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம், காசு சேகரிக்கலாம், இதெல்லாம் இருக்குது. ஸோ பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஐயா வந்து 15 லிட்டர் கேட்டிருக்காரு. நான் 15 கொடுக்கல, 14.5 லிட்டர் கொடுத்துருக்கேன். 15க்கும் 14க்கும் நடுவில். ப்ளீஸ் வெயிட். ஓகே, அப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க? என்னடா தட்ட வர மாட்டேது? டேய், லேக் அடிக்குதுடா. இது என்ன லோன் தட்டினாலும் வர மாட்டுது. ஓகே, ஹையர் பார்த்தீங்கன்னா ஃபியூல் அசிஸ்டன்ட், கேஷியர்லாம் இருக்குது. ஓ, அதெல்லாம் நம்ம கையில் காசு இருக்கணும், அப்போ தான் வேலைக்கு வைக்க முடியும். ஏன்னா ஒரு நாளைக்கே அவனுங்க $110 கேட்பானுங்க சம்பாதிக்கிறது. நான்லாம் இங்கே மலேசியாவில் வேலை செஞ்சேன்னா ஒரு நாளைக்கு 50 மலேசியன் ரிங்கெட் தான் கிடைக்கிது. இவனுங்க என்னென்னா $110 போகிறானுங்க கம்முனாட்டி. ஓகே, கஸ்டமர் வராங்க. எவனா வரானா ஃபியூல் ஊற்றுறதுக்கு? ஓகே, யாரும் வரல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 3 கஸ்டமர் வராங்க. 3 கஸ்டமரையும் வர வைக்கிறேன்னு. வாங்க காய்ஸ், வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க, வந்து வாங்க, சந்தோஷமாக போங்க. குப்பையை எடுத்துட்டேன். ஸோ 3 பேர். டே கேமு அதில் காசு தரணும். அதுக்குன்னு நீ எங்கள் கிட்ட இருந்து காசு போடக்கூடாது, ரொம்ப தப்பு. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஆரஞ்ச் ஜூஸ் பே பண்ணிட்டேன். ஓகே சார், $42 + 6 டிப். பரவாயில்லையே. ஓகே சார், போயிட்டு மறுபடியும் வாங்க. வராமலாம் இருக்கக்கூடாது. வராமல் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் செங்கக்கல் பறக்கும். அப்புறம் ஒய்ஃப் கிட்ட போட்டு கொடுப்பேன், ஒய்ஃப் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஓகே மேடம், $24 + 6 டிப்பு. ஓகே, சூப்பர் மேடம், தேங்க்யூ. இது யாரா இது? கால் ஃப்ரம் அங்கிள். இது வேறு. ஓகே, ஹே ஹென்ரி. ஓ, நம்ம கேரக்டர் பேர் ஹென்ரி போல இருக்கு. எல்லாம் இப்படி போகுது. நான் கேள்விப்பட்டேன் நம்ம ஊரில் இருக்கிற பழைய கேஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற எடுத்து நடத்துறியாமே, கேள்விப்பட்டேன். பரவாயில்லையே,
கேட்க அற்புதமாக இருக்குது. இந்த பிஸ்னஸ் நல்லா பார்த்துக்கோ, ஏன்னா வந்து இது பரம்பரையாக இந்த பிஸ்னஸ் நம்ம இந்த கேஸ் ஸ்டேஷன் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் பார்த்து பத்திரமா பிஸ்னஸ் பண்ணுன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம கடை மட்டும் நினச்சிடாத, இது வந்து ஒரு வரலாறு அப்படின்றாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு லோன்லாம் கடனாக வாங்கியிருக்காராமா. ஸோ அந்த கடன்லாம் வந்து கட்டுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா, நம்ம ஹெல்ப் பண்ணோன்னா அவரும் ஹெல்ப் பண்ணுவாராமா. அவர் பெருசாக ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். நான் வந்து ஷார்ட்டாக சொல்லலான்னு பார்த்தா கஸ்டமர் வாங்கிட்டு போகிற வரைக்கும் அந்த கதையை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, கஸ்டமர் வந்துட்டாங்க, 2 கஸ்டமர் இருக்காங்க. ஓகே காய்ஸ், இப்போ வரைக்கும் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா லைக்கை போட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நான் கஷ்டப்பட்டு ஹாஸ்டல் ஓகேங்களா, காலேஜில் படிக்க வந்து ஹாஸ்டல் தங்குறேன். ஏன்னா வீடுக்கும் காலேஜுக்கு ரொம்ப 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 தூரம். அதனால் ஹாஸ்டல் எடுத்து படிக்கிறேன். ஹாஸ்டலில் வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் ஹாஸ்டலில் ரூம்மேட் இருக்கும். மொத்தம் 4 பேர் ரூமில் இருப்போம், நான் எக்ஸ்ட்ரா 3 பேர். ஸோ அவனுங்க வந்து ஃபோனை யூஸ் பண்ண சொன்னால் சவுண்டு போட்டு யூஸ் பண்ணுவானுங்க. ஸோ அதனால் பேச ரொம்ப கஷ்டம். ஸோ கஷ்டப்பட்டு தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு ரூம் விட்டு வெளியான பிறகு தான், அதாவது வந்து இப்போ வெளியே எங்கேயாவது போகிறாங்க, பைக் எடுத்து ஊர் சுற்ற போகிறாங்கன்னா அப்போ அந்த டைமில் தான் என்னால் வீடியோ பண்ண முடியுது. இப்போ கூட அந்த டைமில் தான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, தயவுசெய்து கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, ஒரு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸு அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் எனக்கு என்ன ஏது சொல்கிறதுன்னு தெரில. ஸோ நீங்கள் தான் பார்த்து பத்திரமா சப்போர்ட் பண்ணோம். பார்த்து பத்திரமாவா, சரி ஏதோ ஒன்று டைலாக் பேசுகிற மாதிரில ஏதோ பேசிக்கிட்டுருங்க. ஓகே, இப்போதே கஸ்டமர் யாரும் வரவில்லை, கடைக்குள்ளே போய் செக் பண்ணலாம். ஓகே ப்ளீஸ் வெயிட், ரீஃபில் பண்ணுவோமா? $100 போடு ரீஃபில். சப்ளை இன் ப்ராக்ரஸ். சூப்பர். வெயிட் டு ஆர்டர் மோர். ஓகே, லிட்டில் பிட்டு இந்த கேமு போரிங்காக தான் இருக்குது. ஓகே, கடை பேர் வந்து பார்த்திங்கன்னா கடை பிராண்டு செல்ஃபு. நம்ம போடுற பேர் வந்து சேம், அது மட்டுமே போதும். ஓகே, நம்ம கடை பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் 10வது இடத்துல இருக்குது. ஸோ 10வது இடத்துலேருந்து டாப் 1 வரணுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு 10 லைக் வரணும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. ஏன்னா வந்து ஒரு 26 பேர், ஒரு 40 பேர் பார்த்தா கூட ஒரு 10 லைக் வருமானு சொல்லிட்டு தான் சந்தேகமாக இருக்குது. 10 லைக் வந்துச்சுன்னா போதுங்க, அடுத்த வீடியோ ஸ்டாண்ட் பையாக வரும், ரெடியாக வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் போடுற லைக்கு, நீங்கள் பண்ணுற கமெண்ட்டு, அது மூலிமா தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இவர் பார்த்தீங்கன்னா $20 லிட்டருக்கு பெட்ரோல் கேட்டிருக்காரு. ஓகே, $29 ப்ளஸ் $8 டிப்ஸு. தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் வாங்க சார், வந்து கடையில் பெட்ரோல் போட்டு போங்க. ஓகே, ஓகே, கார் ஜாக்காக இருக்குது மேன், கிளாசிக்காக இருக்குது. ஆனால் இவ்வளோ கேவலமாக காரை வச்சுருக்க நீ நம்பவே இல்லை. டப்பா காரை கொண்டு வந்திருக்காங்க. சுத்தமாக வச்சுருந்தா கூட நான் டப்பா கார்னு சொல்ல மாட்டேன். ஒரு மாதிரி தகர டப்பா மாதிரி வச்சுருந்தா டப்பா காருன்னு சொல்ல தான் தோணுது. ஓகே சார், எத்தனை காடி எப்படி இருந்தாலும் சரி, போயிட்டு பார்த்து பத்திரமா வாங்க. மறுபடியும் கடைக்கு நம்ம கடையில் வந்து இது எப்படா குப்பை வருதுங்க? எவன்டா குப்பை வீசிட்டு போகிறது? குப்பை எடுக்க போனால் கம்ப்யூட்டர் வருது. எவன்டா குப்பை வீசுறது கடையில்? நான் அந்த ப்ராடக்டே விற்கிறது இல்லைடா. எவன்டா மற்ற கடையில் வாங்கிட்டு இந்த கடையில் குப்பை வீசுறது? கம்னாட்டிங்களா? ஓகே, ஒரு ஜீப் வந்திருக்கு. ஏக்கோ எவ்வளோ வேணும்? 20. ஓகே, இன்னும் கொஞ்சம் தான். ஓகே, $32 ப்ளஸ் $9 டிப்ஸு. தேங்க்யூ. மறுபடியும் கடைக்கு வாங்க, வந்து பெட்ரோலை ஏற்றிட்டு போங்க. பெட்ரோல் போட்டுட்டு போங்க. ஓகே, ஷாப் கஸ்டமராக வெயிட்டிங்கா? யாருமே வெயிட் பண்ணலடா. ஆனால் பரவாயில்ல, முன்னெச்சரிக்கையாக சொல்கிறாங்க. அக்கா வாங்கோ. என்ன ஒன்றுமே மேசில் ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் இல்லைங்க, ஆப்பிள் ஜூஸு முடிஞ்சு, அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. ஸோ பாய், சாரிக்கா. என்கிட்ட $300 தான் இருக்குது. இந்த $300 வச்சு என்னத்தான் வாங்கணும், ஏது வாங்கணும்னு தெரில. ஸோ காசு பத்திரமா யூஸ் பண்ணோம். ஏன்னா அது ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுமா இறங்குமான்னு தெரில. ஓகே, மறுபடியும் ஒரு 4 வாங்கிப்போம். ஆப்பிள் ஜூஸ்ன்னு கேட்டாங்க அந்த அக்கா. ஓகே, ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டேன். ஓகே, மறுபடியும் இது வாங்கி வச்சுப்போம். ஏன்னா வந்து அவங்க தர டிப்ஸில் தான் கடை பிஸ்னஸே ஓடும். ஏன்னா வந்து நம்ம வாங்கிட்டு அதே விலையில் விற்கிறோம். ஸோ அதனால் வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரியல, புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு அவ்வளோ பேச முடியல, ஏன்னா விடாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னமோ ரேப்பு சாங் பாடுற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இந்த ஒரு அம்பாஸ்டர் காராக என்னமோ ஒரு கார்னு சொல்லுவீங்களே, அது என்னென்னு தெரியல. தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காரோட நேமு. ஓகே, 23 லிட்டர் அடிச்சிட்டேன் சார். ஆனால் 23 அடிக்கல, கிட்டத்தட்ட 23. $34 ப்ளஸ் $9 டிப்ஸு. தேங்க்யூ சார். மறுபடியும் போயிட்டு மறுபடியும் வாங்க சார், வந்து பெட்ரோல் ஊற்றுங்க. காலி ஆச்சுன்னா வந்துடுங்க.
ஓகே, இது என்னடா புனவப்பட்டி காடி மீதிக்கு. சரி 19 லிட்டர் கேஸு அடிச்சிட்டேன். போதுமா? பாதி $28 + $6 டிப்ஸு. தேங்க்யூ. போயிட்டு மறுபடியும் ஃபேமிலியோட கூட்டிகிட்டு வாங்க. என்னோட குப்பைலாம் கீழே கொட்டிருக்குது. இந்த குப்பையோட பேக்கெட்லாம் பார்த்தா நம்ம கடையிலேருந்து வாங்கி குடிச்சு வீசின மாதிரி இல்லை, வேற ஒரு கடையில் வாங்கி குடிச்சு சாப்பிட்டு இங்கே வீசுகிறாங்க அருவு கட்டவங்க. ஏன்டா அவங்க மண்டையில் மசாலாவே இல்லையாடா கேட்குறேன். என்னடா கடைக்கு ஒரு ஆளும் வரல? ஆமாம், பழைய கடை, எப்படி கஸ்டமர்ஸ் வருவாங்க, மெதுவாக ரிலாக்ஸாக வருவாங்க. ஓகே காய்ஸ், இப்போ வரைக்கும் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ லைக்காக போட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதான் நம்ம கேஸ் ஸ்டேஷனு. ஸோ இனிமேல் பார்ட் 2 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 2ன்னு கேளுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வரும்போது முன்னுக்கு பார்ட் 2 இவங்க கேட்டுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டே போடுவேன். ஸோ ஓகே காய்ஸ், உங்களை இந்த வீடியோ உங்கள் சாம் தி நூப்ஸ்டர். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா. பை கைஸ், பை.